இந்த 4 பேரையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பி இருந்தார். வேதம் சொல்லுகிறது, மோசேக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிறார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. பவுல் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசி கர்த்தருக்கு பிரியமாய் நல்ல போராட்டத்தை போராடுகிறவனாக, இயேசு கிறிஸ்துவையே லக்காக கொண்டு வாழுகிறவனாக, மாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவனாக காணப்பட்டான். அப்படி என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ முடியும்